வரம் அல்லது தனித்துவம் அங்கே இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறைமகன் வழியாக வானக தந்தையை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை பூண்டித்தாய் தன்னகத்தை கொண்டிருக்கின்றார்கள். நம்பி வரலாம், நம்பி வரலாம். மூன்றாவதாக மீண்டுமாக அந்த திருச்சுரூபத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். மேலிருந்து கீழாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தாய் பெரிய ஆடை அலங்காரங்கள் எதுவுமே இல்லை. சாதாரணமாக ஒரு வெள்ளை தளர் அங்கி, இடுப்பிலே ஒரு கச்சை. என்ன 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 நிறம்? சிகப்பு நிறம் தானே? சிகப்பு நிறம் தானே? நீல நிறம் தானா? உண்மைதானா? அருமாந்தவர்களே, இந்த தாய் எளிமையின் வடிவாக நமக்கு எப்பொழுதும் தோற்றம் தந்து கொண்டே இருக்கின்றார்கள். தான் எளிமையாக இருந்து நமக்காக இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை ஏந்தல். தோற்றத்தால் மட்டுமல்ல, உள்ளத்தால். ஒரு வெள்ளை நிற அங்கி, அது அவர் தன்னுடைய உள்ளத்திலே தூய்மையை தாங்கி கொண்டிருக்கின்றாள். நீல நிற கச்சை, அது நம்பிக்கையை நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. நீங்கள் என்னை நோக்கி வேண்டுகின்ற பொழுது உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்னொரு விஷயம் கூட அதுல இருக்கிறது. அந்த அம்மா பாருங்க, இடுப்பு கச்சை கட்டணும். நாம எல்லாம் நாடகம் நடிக்கிற நேரத்தில் அல்லது ஹோட்டல்ல அல்லது சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய நேரத்தில்